எபிசோடுக்கான தேர்ட் ப்ரோமோவை பார்க்கும்போது சாச்சனா தானே இந்த பச்சைக்கிளிக்கு சரியான ஆள் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஆக்சுவலாக பச்சைக்கிளி இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா முத்துன்னு மட்டும் பேசிட்டு இருந்த ஒரு பச்சைக்கிளி இப்போ சடனாக சாச்சனா பார்க்க திரும்பி இருக்குன்னா காரணம் என்னன்னா, நீயே ஒரு கோளாறு, உனக்கு மேலே ஒரு கோளாறு இருக்குன்னு சொல்லுவாங்களா, அதுதான் பார்த்தீங்கன்னா சாச்சனா. ஏன்னா நேற்று ஒரு பிளேட்டு கழுவுறது, ஒரு கப்பு கழுவுற மேட்ரு, அந்த கப்பை பார்த்தீங்கன்னா சாச்சனா மறந்துட்டாங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து இவர் வந்து கழுவ சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பி அவங்க ஏதோ ஒரு ரீசன் சொல்லி அவங்க விட்டுட்டு இருக்காங்க. திருப்பி ஈவினிங்கே வந்து கழுவ சொல்லலாம் போல. கழுவும் போது பார்த்தீங்கன்னா இவர் வந்து சொன்னவனு பார்த்தீங்கன்னா சாச்சனா வந்து அந்த கப்பை கழுவுங்க அப்படின்னு சொன்னா இவங்க வந்து ஹிட் ஆயிடுச்சு. இவெல்லாம் வந்து எனக்கு அகேன்ஸ்டா இப்போ கேள்விலாம் கேட்குறேன், அந்த அளவுக்கு நீ பெரிய ஆள் ஆகிட்டியா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து எப்படி சொல்ல ஒரு காண்டா என்னன்னு தெரியல. அந்த விஷயம் பார்த்தீங்கன்னா பச்சைக்கிளி மேலே வந்துருச்சு. நேற்று என்ன சொன்னாங்க, இந்த மாதிரிலாம் வந்து என்ன கூப்பிடக்கூடாது, என்ன வந்து பொலைட்டாக கூப்பிட்டா தான் பொலைட்டாக நானும் ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன், அதை விட்டு இப்படிலாம் கூப்பிட்டு வர முடியாது. பச்சைக்கிளி இங்கே கூப்பிட்டுக்கிட்டே இருக்கு, வாங்க வாங்க நீங்கள் போங்க நான் வரேன், நீங்கள் போங்க நான் வரேன் அப்படின்னு உட்காந்துருந்தது பார்த்தீங்களா, அதுதான் சாச்சனா. ஏன்னா பெரிய ஆளுங்களை கூட ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடலாங்க, இந்த மாதிரி புள்ள பூச்சிங்களை ஹேண்டில் பண்ணுறது ரொம்பவே, புள்ள பூச்சின்னு சொல்ல முடியாது, இருந்தாலும் இந்த மாதிரி ஆளுங்களை ஹேண்டில் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். ஏன் தெரியுமா, ஏன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பச்சைக்கிளி எதனால் புலம்புதுன்னு நினைக்கிறீங்க, ஒரு ஆர்கியூமெண்ட் அந்த அளவுக்கு என்கிட்ட சண்டை போடுது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உட்காந்து அழுதுகிட்டு இருக்கு, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்ற மாதிரி சொல்றாருல, அதுதான் உண்மை. ஏன்னா இந்த மாதிரி ஆளுங்களை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அடிக்கவும் முடியாது. இப்போ சௌந்தர்யா வந்ததுலேருந்து ட்ரிகர் பண்ணிக்கிட்டே இருக்காங்களே, இதே சௌந்தர்யா இன்கேஸ் வந்து அந்த இடத்துல சாச்சனா இல்லாமல் இன்னேத்துக்கு சுனிதா கிட்ட போக மாட்டாங்க, பயம் இருக்கு. இன்கேஸ் பார்த்தீங்கன்னா இந்த வர்ஷினியோ ரியாவோ இவங்க யாராவது பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிரிச்சு மேய்ஞ்சிட்டு இருப்பாங்க. ஏன் சௌந்தர்யா சாச்சனாவை பார்த்து பயப்படுறாங்கன்னு நினைக்கிறீங்க? சௌந்தர்யாவுக்கும் தெரியும் சாச்சனா கிட்ட வச்சு கூடாது, ஏன்னா சாச்சனாவோட கேரக்டர் அந்த மாதிரி லைட்டாக எப்படி சொல்றது, அவங்க வந்து பயங்கரமாக பேசுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. இருந்தாலும் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களால முடியல, அந்த இடத்துல சமாளிக்க முடியலன்னு வச்சுக்கோங்களேன், கண்ணீர் பொல ஊத்திரும். நம்ம இவங்க விஷயத்திலே பார்த்துருப்போம், அது அன்ஷிதா விஷயத்தில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அவங்களோட பர்ஃபார்மன்ஸை கொட்டியிருப்பாங்க. என்னன்னா இது மாதிரி என்ன சாப்பாடுக்கோசம் என்ன இப்படி பிச்சை எடுக்க வைக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சாப்பாடு எதுவுமே கொட்ட போவாங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனை வந்து ரொம்பவே எஸ்கலேட் ஆகும். அதனால சாச்சனா மாதிரி ஆளுங்கிட்ட இவங்க கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து வச்சுக்கிறதுக்கு மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு பயம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதை பற்றி எப்படி சொல்ல விவரம் இல்லாத ஒரு ஆளு தான் இந்த பச்சைக்கிளி. இந்த பச்சைக்கிளி மாதிரி ஆளுங்க உள்ள போய் மாட்டிக்கிட்டு முழிக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஸோ இதை ஒரு ப்ரோமோவா போட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் இதை ப்ரோமோவா போடுறாங்க தெரியுமா, ஏன்னா உள்ள வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் ரொம்பவே பற்றாக்குறை. ஜாக்லின் அப்புறம் முத்துக்குமரன் இவங்களோட பர்ஃபார்மன்ஸ்லாம் கொடுத்தாங்க. பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா நல்லா தான் இருந்தது, அதெல்லாம் எந்த குறையும் இல்லை. எல்லாருமே எப்படி கொடுத்தாங்களோ அதே மாதிரி தான், ஏன்னா எல்லாருமே டான்சர்ஸ் இல்லை. பட் அவங்களால முடிஞ்ச எஃபோர்ட் பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸில் கொடுக்குறாங்க. இருந்தாலும் இந்த 3 நாள் எபிசோட் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், இந்த 3 நாளாக இந்த ஆட்டம் என்னது, ஆடிய மாட்டம் என்ன, இந்த டாஸ்க் வச்சதுனால இப்போ எப்படி சொல்லுது, பயங்கரமாக மக்கள் வந்து என்டர்டெயின் ஆயிட்டாங்களா அப்படின்றது மனசாட்சியத்தோடு சொல்லுங்க. என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்க் வச்சாங்க, டான்ஸ் ஆடுறது சில விஷயம் பார்க்கறது நல்லா தான் இருக்குது, இல்லைன்னு சொல்லவே இல்லை. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்க் வந்து அந்த அளவுக்கு எங்கேஜிங்காக கொண்டு போச்சான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஏன்னா ஒரு டாஸ்க்ன்றது எப்படின்னா இது வந்து பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் ஒரு மென்டலாக விளையாடுற ஒரு கேம். அந்த இடத்துல இந்த வீக்கை கொஞ்சம் நகர்த்தி கொண்டு போனது யார் தெரியுமா, நகராம உட்கார்ந்திருக்க ஃபேட் மேன் தான். ஏன்னா அவர் நகரல, பட் ஆனால் இந்த எபிசோடு ஒவ்வொரு எபிசோடையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்திட்டு இருக்காரு. ஏன்னா உள்ள வந்து பார்த்தீங்கன்னா இந்த சகுனி வேலை பார்ப்பாங்களா, அதை வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பாக பார்த்துட்டு இருக்க ஒரு ஆள் அந்த மனுஷன் தான். ஆக்சுவலாக அந்த மனுஷன் உள்ள போனதுக்கான வேலையை சிறப்பாக செய்யறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், காலையில் ஜாக்லினுக்கும் அதுக்கடுத்து ஜாக்லினுக்கும் சௌந்தர்யாக்கும் பார்த்தீங்கன்னா ட்விஸ்ட் பண்ணி விட்டாரு. அந்த ட்விஸ்ட் வெடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தீபக் வந்து எல்லாரும் அட்டாக் பண்ண சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி சில பேர் தீபக் அட்டாக் பண்ணாங்க. அதனால பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை, ஒரு கலவரம் போய் இப்பயும் அழுதுட்டு இருக்காங்க வர்ஷினி. இதுதான் இப்போதைய தற்போதைய நிலவரம் பார்த்தீங்கன்னா இந்த நிலவரத்தில் போயிட்டு இருக்குல்ல. இதில் இன்னொரு மேட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஜாக்லின் என்ன பண்ணிட்டாங்க, சௌந்தர்யாவை திருப்பி அடிக்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு லைவ் பார்க்கும்போது அதுதான் தோணுது. ஏன்னா சௌந்தர்யா ஒரு இடத்துல உட்கார வச்சு லாக் பண்ணுறாங்க. ஏமா சௌந்தர்யா என்கிட்ட வந்து நீட்டு சண்டை போடுறல, இந்த மாதிரி வந்து எனக்கு வந்து முட்டை போடுறதுக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டேன், கற்றுக்கணும்னு நினைக்கிறேன், அது கூட வாய்ப்பு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு நம்ம சண்டை போடுறல. இதே மாதிரி இது சுனிதா கிட்ட போய் கேட்டல, நீ சுனிதா கிட்ட இந்த மாதிரி தோசை சுட்டுக்கிறேன், தோசை சுட்டு கத்துக்கிறேன், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது சுனிதா என்ன சொல்லிச்சு, இது கிச்சனில் எங்க டிபார்ட்மெண்ட் வேலை, இதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு கொடுக்க முடியாது சொன்னோன்னே என்ன பண்ண, நீ வந்துட்டேன், அப்போ வந்துட்டல, அப்போ அவ ஒரு விஷயம் சொன்னா நீ வந்துடுவேன், நான் ஒரு விஷயம் சொன்னா மட்டும் நீ என்ன அடிப்பி அப்படின்னு கேட்குது, நீ என் ஃப்ரெண்டு இல்லை அப்படின்றாங்க. எனக்கு ஒன்றுமே கொஞ்ச நேரத்தில் ஷாக் ஆயிடுச்சு. என்ன சௌந்தர்யா என்ன சொல்ல வராங்கன்னு எனக்கு சத்தியமாக புரியல. ஏன்னா இப்போ இந்த இடத்துல என்ன சொல்றாங்க, ஏன்னா நீ என் ஃப்ரெண்ட் இல்லை அதனால கேட்குறேன்றாங்க. ஃப்ரெண்டுன்ற விஷயத்தை வச்சு தான் பார்த்தீங்கன்னா என்னோட கேம் நீ அழிக்கிறேன்னு சொல்ற அதே சௌந்தர்யா இந்த இடத்துல என் ஃப்ரெண்டுன்றதுனால நான் கேட்குறேன்றாங்க. ஒன்று நீ ஃப்ரெண்டா இல்லை எதிரியாயிரு, இந்த ரெண்டு கட்டான நடுவில் சுத்தாத அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. ஏன்னா அவங்களுக்கு தேவையானப்போ பார்த்தீங்கன்னா அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை, அவங்களுக்கு தேவையில்லாதப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து தூக்கி போட்டுரு. இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. ஜாக்லின் எல்லாருமே ஒரு குறை சொல்லுவாங்க, ஜாக்லினுக்கு இந்த இடத்துல நான் சப்போர்ட் பண்ணல, ஜாக்லினோட கேம் பிளே அதுதான் கூட வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி ஒவ்வொருத்தங்கிட்டே ஃப்ரெண்டாக இருக்காங்கன்னு. ஆனால் இருந்தாலும் ஒரு பக்கத்தில் ஜாக்லின் யோசிச்சு பாருங்களேன், ஃப்ரெண்டுன்றப்ப அந்த இடத்துல வந்து ஃப்ரெண்டு கோசம் நிற்கிறாங்க, அது எல்லா இடத்துலையும் பண்ணுற மாதிரி தான் எனக்கு என்னமோ ஃபீல் ஆகுது. ஆனால் சௌந்தர்யா அப்புறம் ஜெஃப்ரி இவங்களாம் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்னு ஒரு இடத்த அவங்க தேவையானப்ப யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஒரு கேங்குன்னு ஒரு வேணுன்றப்ப அந்த கேங்கை வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. கோவா கேங்க அப்படிதான் ஃபேமஸ் ஆச்சு. ஸோ அவங்களுக்கு தேவையானப்ப இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கடுத்து ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதே ஃப்ரெண்ட்ஷிப்பை வச்சு இவங்க வந்து என்னோட கேமை காலி பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி அவங்க மேலே ப்ளேம் போட்டு இவங்க ஓடி போயிடுறாங்க. ஜெஃப்ரி அதை தான் பண்ணியிருந்தாரு. இவங்க கேங்கில் இருந்தாப்புல ஒரு அடி அடிச்சோன்னு என்ன பண்ணாரு, டக்குன்னு பார்த்தீங்கன்னா பவித்ரா கூட ஜம்ப் ஆயிட்டு இவங்கள பற்றி அங்கே போய் கழிவு பேசிட்டு இருந்தாரு, கழிவு ஊற்றிட்டு இருந்தாரு. இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஃபேட்மேன் கூட சொல்லியிருந்தாரு, ஒரு கேங்கா எல்லாம் நல்லா தான் இருந்தீங்க, ஒரு வாட்டி அடி வாங்கணும்னா மொத்த பேர் செதறி போயிட்டு உங்களை பற்றி நீங்களே மாறி மாறி கழிவு ஊற்றிக்கிட்டீங்களா, அது ஏன் அப்படின்ற மாதிரி தான் கேள்வி கேட்டார். அதுலேருந்து
தான் பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சாயத்து ஆரம்பிச்சது. இப்போ திருப்பி அதை நோன்னு தான் சௌந்தர்யாக்கு என்ன ஆயிடுச்சு, ஓகே இதுக்கப்புறம் நம்ம இண்டிவிஜுவல் கேம் பிளேன்றதையும் காமிக்கணும், அதுக்கு மட்டும் இல்லாமல் கண்டென்ட் ஏதாவது கொடுக்கணும். நேற்று ஒரு கண்டென்ட் கொடுத்தோம், ஸோ இன்னைக்கு ஏதாவது கண்டென்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் பார்த்தீங்கன்னா நேற்று நைட்லேருந்து அந்த கலவரத்தை வந்து ஆரம்பிச்சாங்க. அதுக்கேற்ற மாதிரி கலவரம் நல்லா தான் போயிட்டு இருக்கு. ஆனால் சௌந்தர்யா கிட்ட பாயிண்ட் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா பாயிண்ட் இல்லை. ஏன்னா அவங்க வந்து சுனிதா கிட்ட இதே கேள்வியை கேட்டிருக்காங்க. சுனிதா வந்து பார்த்தீங்கன்னா மூஞ்சில காரி துப்பாத்து குறையா கொடுக்க முடியாதுன்னு இருக்காங்க, ஓடி போயிட்டு இருக்காங்க. அங்கே வந்து சுனிதா மேலே ஒரு பயம், இதுக்கு மேலே பேசினா ஏதாவது கடிச்சு வச்சிருவாளோ அப்படின்ற ஒரு பயம் பார்த்தீங்கன்னா சுனிதா மேலே இருக்கு. இந்த இடத்துல ஜாக்லின்றதுனால அட நம்ம ஆடுதானே போனால் அர்த்தக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் இப்போ ஜாக்லின்றதுனால தான் இவ்வளோ சண்டையும் போட்டு அவங்களே சொல்கிறாங்க, இனிமேல் என் ஃப்ரெண்டுன்றதுனால உரிமையாக கேட்டேன் அப்படின்ற மாதிரி. இப்போ மட்டும் எப்படிமா ஃப்ரெண்ட்ஷிப் வந்தது அப்படின்ற மாதிரி ஜாக்லின் அங்கே செருப்பாலச்ச மாதிரி தான் பதில் சொன்னாங்க. இருந்தாலும் என்ன மேட்டர்னா இந்த இடத்துல சௌந்தர்யா பண்ணுறது பியூரா பார்த்தீங்கன்னா கண்டென்ட் கோசம் தான். ஏன்னா அங்கே ஜாக்லின் அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஃப்ரெண்ட்ஷிப்ன்ற ஒரு விஷயத்தை வச்சு தான் என்ன பொறுத்தவரை ஜாக்லின் வந்து சௌந்தர்யா அடிக்கிறாங்களோன்னு தோணுது. ஆனால் அதே ஃப்ரெண்ட்ஷிப்பை தான் சௌந்தர்யா வந்து குறை சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு என்னமோ தோணுது. இன்னொரு மேட்ரு, இந்த தீபக் விஷயம் செகண்ட் ப்ரோமோல பார்த்தல, அது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய மேட்டர்லாம் இல்லை. ஆக்சுவலாக இவங்களுக்கும் ஒரு கருத்து வேறுபாடு வருது, அதனால சண்டை வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் வர்ஷினி வந்து இதுக்கு வந்து ரொம்ப பர்சனலாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி தான் என்ன பொறுத்த வரைக்கும் தோணுது. ஏன்னா இவர் ஒரு மேட்டர் சொல்கிறான்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து அவரோட சேஃப் பிளேவை இது பண்ணுறது ட்ரிகர் பண்ணுறது அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்களே, அது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து உண்மையில தீபக் அடிக்கணும் அப்படின்ற மாதிரி எண்ணம் வந்துருச்சு. அது விதைச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபேட்மேன் தான். ஸோ இந்த கருத்து வேறுபாடு இருக்கும்போது அது வர்ஷினி என்ன பண்ணால் ரொம்ப பர்சனலாக எடுத்துக்கிறாங்க. அப்போ எங்களுக்குலாம் டேலண்ட் இல்லையா, எங்களுக்குலாம் ஒன்றுமே இல்லையா, அவங்களுக்கு தான் எல்லாம் வருமா அப்படின்ற மாதிரி விஷயம் இருக்குல்ல, அது முதல்ல அப்படி எடுத்துக்கவே கூடாது. நம்மளுக்கு என்ன வருதோ வரலையோ வரும் எல்லாமே எனக்கு வரும்டா, அந்த கான்ஃபிடென்ட் லெவல் இருக்குல்ல, அதை வந்து பார்த்தீங்கன்னா ஹையில் வைக்கணும். முத்துக்கு பண்ண பார்த்தீங்களா டான்ஸ் ஆட வராதான், இருந்தாலும் தலையை எப்படி சமாளிச்சா பார்த்தீங்களா. அதாவது நம்ம ஒரு விஷயத்துக்கு எஃபர்ட் எந்த அளவுக்கு போடுறோன்றது தான் இங்கே முக்கியம். அங்கே டான்ஸ் ஆட வருது வரல, நம்மளுக்கு டான்ஸ் ஆட வராது நம்மளுக்கும் தெரியும். இருந்தாலும் அந்த எஃபர்ட் வந்து இருக்குல்ல, இப்போ எனக்கு டான்ஸ் ஆட தெரியாது, இருந்தாலும் ஒரு 1-2 ஸ்டெப் நான் கற்றுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அந்த ப்ராப்பர்ட்டி அது கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த டான்ஸ் ஆடும் போது ஒரு பேப்பரில் வந்து ஐ லவ் யூலாம் எழுதி வச்சிருந்தார்ல, அதெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கான் பார்த்தியா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ அந்த மாதிரி விஷயத்தை வந்து முன்னாடியே நம்ம ரெடி பண்ணணும். ஓகே ஒரு விஷயம் நம்ம டான்ஸ் ஆட போகிறோம், அங்கே வந்து ஆடியன்ஸ் நம்மளை பார்க்க போகிறாங்க. ஸோ அதனால அது கொஞ்சமாவது எப்படி சொல்லுது ஜஸ்டிஃபை பண்ணல. சில இப்போ ஒரு கேரக்டர் எடுத்து பண்ணுறோம், அந்த கேரக்டர் டான்ஸ் ஆடுது அப்படின்னும் போது டான்ஸ் ஆட தான் வரல, மற்றபடி இந்த ப்ராப்பர்ட்டி இதெல்லாம் வச்சு சிங்க் பண்ணி ஏதாவது கொஞ்சம் ஜஸ்டிஃபை பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு என்னமோ தோணுது. இன்னொரு மேட்ரு, முத்துக்குமரன் ஆடும்போது சரி, இந்த மாதிரி ஜாக்லின் ஆடும்போது சரி, நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் மேஜராக இந்த டாஸ்க்ல வந்து ரொம்ப பயங்கரமாக வெளியே தெரிஞ்சது என்ன பொறுத்த வரைக்கும் விஷால் தான். ஏன்னா எல்லாருக்கும் போய் சப்போர்ட் பண்ணுறாருல, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஸ்கில் வந்து வெளியே தெரியுது. எனக்கு என்ன ஒன்னே ஒன்று புரியல, இவ்வளோ நல்லா டான்ஸ் ஆடுற விஷால், இவ்வளோ பர்ஃபார்ம் பண்ணுற விஷால், ஏன்டா அவன் பர்ஃபார்மன்ஸ் இவ்வளோ நாள் காமிக்கல அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா இவ்வளவு நாள் பார்த்தீங்கன்னா ஒரு கேங்குள்ள போயிட்டு பின்னாடியே ஒளிஞ்சிக்கிட்டு வெளியே வந்து ஒரு பர்ஃபார்மரா ஒரு என்டர்டெய்னரா என்ன பொறுத்த வரைக்கும் விஷால் வெளியே வரல. என்டர்டெய்னர் வெளியே சொல்லி அவரை கலாய்க்க தான் ஆரம்பிச்சாங்க. அதாவது மொத்தமா கலாச்சாங்க. இந்த மாதிரி என்டர்டெய்னர்னு சொல்லிட்டு ஒரு மாஸ்க் போட்டு அவனே என்டர்டெய்னர் அவனே நம்பிக்கிறான் அப்படின்னு நம்மளால சொல்லிட்டு இருந்தாங்க. உண்மையிலே விஷால் கூட ஒரு ஸ்கில் இருக்கு. அதாவது கவுண்டர் கொடுக்குற ஸ்கில் ஆகட்டும், அதுக்கடுத்து பர்ஃபார்ம் பண்ற ஸ்கில் ஆகட்டும், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா விஷால் கிட்ட இருக்கு. இருந்தாலும் அதை வந்து வெளியே கொண்டு வராம ஒளிச்சு வச்சு வாழ்ந்துட்டாரோ, அதாவது பின்னாடியே முதுகுக்கு பின்னாடியே வாழ்வாங்கன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 4 பேரை கூட வச்சுட்டு ஒரு கேங்காவே இருந்ததுனால என்ன பொறுத்த வரைக்கும் விஷால் வெளியில தெரியலன்னு தோணுது. இதுக்கப்புறம் இருக்க வார்த்தையாவது வாய்ப்பு இருக்குமா இல்லையான்னு தெரியல. ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா விஷால் என்னதான் டாப்ல இருந்த 3வது இடத்துல விஷால் ஓட்டிங்ல இருக்காரு. இருந்தாலுமே இப்போ எல்லாருமே லீக்டு நியூஸ்ல என்ன லீக்டு நியூஸ் சொல்லும்போது ரூமர்னு சொல்லலாம். அந்த ரூமர்ல மோஸ்ட்லி என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா விஷால் தான் வெளியே போக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அஃபிஷியல் ஓட் போல வந்து பார்த்தீங்கன்னா விஷாலுக்கு ஓட்டு கம்மியாக வருது, அன்அஃபிஷியல் தான் அதிகமாக இருக்கு அப்படின்ற மாதிரி உருட்டுறாங்க. ஏன்னா அந்த அஃபிஷியலையும் அன்அஃபிஷியலும் மோஸ்ட்லி கம்பேர் பண்ணிட்டே இருக்காங்க. அன்அஃபிஷியலில் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் ஓட்டு அதிகம், அஃபிஷியலில் பார்த்தீங்கன்னா சௌந்தர்யாக்கு தான் அதிகம் அப்படின்ற மாதிரி உருட்டிட்டு இருக்காங்க. எது உண்மை இப்போ வரைக்கும் நமக்கு கிளியரா தெரியாது. ஸோ அதெல்லாம் நம்பாதீங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு டாக் ஒன்று போயிட்டு இருக்கு, விஷாலுக்கு வந்து ஓட்டு கம்மியாக இருக்கு அப்படின்ற மாதிரி. இன்கேஸ் வாய்ப்பு கிடைச்சா அடுத்த வாரத்திலேயாவது உன் பர்ஃபார்மன்ஸை காமிச்சு கொஞ்சம் வெளியே வந்துக்கோ அப்படின்ற மாதிரி எனக்கு என்ன சொல்ல தோணுது. ஏன்னா நெகட்டிவிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது விஷாலுக்கு. ஸோ அதுலேருந்து கொஞ்சம் பாசிட்டிவாக மாறினா இந்த வீக் எனக்கு தெரிஞ்சு விஷாலுக்கு கொஞ்சம் பாசிட்டிவாக மாறி இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. பச்சைக்கிளி சாச்சனா கிட்ட மாட்டிட்டு மொழிதா இல்லை சாச்சனா பச்சைக்கிளி கிட்ட மாட்டி மொழிதா அப்படின்றத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை.